ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 20ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் சதுர்த்தி விரதம். ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை பயிறு, ஒரு சில்லறை நாணயம் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்றதால வாழ்க்கையில ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை பயிறு, சில்லறை நாணயம் வைத்து என்ன மாதிரி பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தில் விநாயகர் பெருமானுக்குரிய 2 விதமான சதுர்த்தி வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை சதுர்த்தி விரதம், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை சதுர்த்தி விரதம். இந்த தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியா கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனால் வளர்பிறை சதுர்த்தி விரதத்துக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கோவில்களில் விநாயகருக்கு அபிஷேகங்கள் நடந்தாலும் அதில் போய் கலந்துக்கிறதோ இல்லை சங்கடகர சதுர்த்தி அளவுக்கு விரதங்கள் இருக்கிறதும் நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் சங்கடகர சதுர்த்தி அளவுக்கு சரிசமமான பலனை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி விரதம். கஷ்டங்கள் தேய்ந்து போகணும், கடன்கள் தேய்ந்து போகணும், சங்கடங்கள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் அதிகமாகணும், அதே மாதிரி வாழ்க்கையில ராஜயோகம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கலாம். அதுலேயும் சதுர்த்தி விரதம் ஒரு மாதமும், அது சங்கடகர சதுர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, வளர்பிறை சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, அது எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன் மாறுபடுமாம். இப்போ உதாரணத்துக்கு மே 20ஆம் தேதி நமக்கு இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விரதம் விநாயகர் பெருமானுக்கே உரிய புதன்கிழமையில வந்திருக்கு. அது இன்னும் விசேஷம். சொல்ல போனா மே 20ஆம் தேதி சதுர்த்தி விரதமா இருந்தாலும் மே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:56 சதுர்த்தி பிறந்திருது. அது மறுநாள் புதன்கிழமை மாலை 4:38 வரைக்கும் இருக்கு. சதுர்த்தி வேலை பொதுவா மாலை 5 மணிலேருந்து 6 மணி இந்த நேரத்தில் பூஜைகள் நடக்கும். ஆனால் இந்த ஒரு மே 20ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய புதவார சதுர்த்தி இருக்கு இல்லையா, அந்த வளர்பிறை சதுர்த்தியில காலை நேரங்களில் வழிபாடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். உதாரணத்துக்கு மே 20ஆம் தேதி காலையில 7:09 ராகு காலம் இருக்கு. மதியம் 12லேருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்க வழிபாடு செய்யலாம். முடிஞ்சா உங்க வீடு பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு என்ன மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து கண்டிப்பா உங்க கோரிக்கைகள் கூடிய சீக்கிரம் ஒண்ணா நிறைவேறும். பெருசா கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியலையா, வீட்டில் விநாயகரோட போட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்யலாம். கொழுக்கட்டை, சுண்டல், கேசரி, ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செய்து வைத்து நீங்க தாராளமாக விநாயகர் பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது பொதுவா புதன்கிழமையில வந்திருக்கு இல்லையா, இந்த புதன்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த தினம் புதன் பகவானுக்கு உரிய ஒரு நாள். அப்படிப்பட்ட சதுர்த்தி விரதத்தை நம்ம கைவிடக்கூடாது. கஷ்டங்கள்லாம் தீருது, ஆனா வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, பெரிய அளவுல அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி ஒரு வரப்பிரசாதம். விநாயகர் பெருமான் நினைச்சு நீங்க 5 நிமிஷம் பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த ஒரே ஒரு வழிபாடு கண்டிப்பா விநாயகர் பெருமானோட அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரது மட்டும் இல்லாம பேரு, புகழ், செல்வம், பொருளாதாரம் இது எல்லாமே பன்மடங்கு பெருகுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் புதன்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி விரதம் அன்னைக்கு நீங்க பண்ண போறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 2 பொருட்கள் தான். முதல் முக்கியமான பொருள் பச்சை பயிறு, 2வது முக்கியமான பொருள் ஒரே ஒரு சில்லறை நாணயம். அது ₹1 இருந்தா இன்னும் விசேஷம். இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணலாம்? காலையில நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9:30லேருந்து 10:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். மாலை நேரத்துல 6:30லேருந்து 7:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். 4:38 சதுர்த்தி முடிஞ்சிடும் அப்படிங்கிறவங்க கூடுமான அளவுக்கு காலை நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா சதுர்த்தி முடிஞ்சாலும் பரவாயில்ல, புதன்கிழமையோட சேர்ந்து இருக்கக்கூடிய நாளில் விநாயகரை நினைச்சு ஒரு 6-7 மணிக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாருனாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். சின்னதாக ஒரு கிண்ணமோ இல்லை ஒரே ஒரு அகல் விளக்கோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அது மேலே வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை பயிறு. இந்த இடத்துல நாம் ஏன் பச்சை பயிறு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நம்மளுடைய பதிவுகளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பச்சை பயிறு புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். நவகிரக ஸ்தலங்களில் திருவங்காடு புதன் பகவானுக்கு உரிய ஸ்தலம். அங்கே நீங்கள் என்ன கோரிக்கையோட போனாலும் சரி 18 எண்ணிக்கையில் பச்சை பயிறு தீபம் போட சொல்லுவாங்க.
இந்த கிரக தோஷங்கள்லயே புதன் கிரக தோஷம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சனி கிரக தோஷம் மாதிரியோ, செவ்வாய் தோஷம் மாதிரியோ, ராகு கேது தோஷம் மாதிரியோ விளைவுகளை ஏற்படுத்தாது. ஆனா புதன் கிரக தோஷத்தால புத்தி கூர்மை கொஞ்சம் அடி வாங்கலாம். தொழில வியாபாரத்துல மந்த நிலைமை ஏற்படலாம். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக விடாம ஒரு தடை ஏற்படலாம். அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சி எடுக்கக்கூடியவர் புதன் பகவான். புதன் பகவானை வணங்கும் போது புத்தி கூர்மை அதிகமாகும். ஏன்னா புதன் பகவானே புத்தி காரகன். குழந்தைங்க சரியா படிக்க மாட்டாங்க, வியாபாரத்துல சக போட்டியாளர் மாதிரியே முன்னேறி போக முடியல, கல்வியில தொழில பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா புதன் பகவானை வணங்கலாம். அவருக்கு உரிய தானியம் இந்த பச்சை பயிறு. சில்லறை நாணயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் லட்சுமி குபேரர், மகாலட்சுமி தாயார் இவங்களுடைய அம்சம் பொருந்திய ஒரு பொருள். ஆனா விநாயகரோட வயிற்று பகுதியில கொஞ்சமா சந்தனம் வைத்து ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை ஒட்டி வைப்பாங்க. அதுவும் ₹1 நாணயத்தை அதிகமாக ஒட்டுவாங்க. அதுக்கான காரணம் நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான். அதனால ஒரு சில்லறை நாணயம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி அந்த சிறிய கிண்ணத்துலையோ மண் அகவிளக்குலையோ அந்த பச்சை பயிரை கொட்டி வச்சு அதுக்கு மேல ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை நீங்க வைக்கணும். இது அப்படியே உங்க வீட்டோட பூஜை அறையில விநாயகர் பெருமான் போட்டோஸ்ல இருந்துச்சுன்னா அந்த பாதத்துல வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு முழுமுதற் கடவுளா இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான வளர்பிறை சதுர்த்தி விரதம் அன்னைக்கு வணங்கிட்டு எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் தீர்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை பன்மடங்கு பெருகணும். அதாவது பேரு, புகழ், பொருளாதாரம், செல்வ வளம் இது எல்லாமே பெருகணும், வளர்ந்துகிட்டே போகணும். இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு வளமான வாழ்க்கை எங்களுக்கு அமையணும்னு விநாயகர் பெருமானா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா அந்த பச்சை பயிறு வச்சிருக்கீங்கல்ல அதை பார்த்து புதன் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். புத்திகாரகனே, எங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும். என் கணவருடைய தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்கணும். அவர் பார்க்கக்கூடிய வேலையில சக ஊழியர்களை விட திறம்பட செயல்பட்டு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே தானா தேடி வரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் உங்க வீட்டோட பூஜை அறையில பத்திரமா அப்படியே இருக்கட்டும். விளக்குகள்லாம் எரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா விளக்குகள்லாம் குளிர வைக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த பச்சை பயிரையும் அந்த சில்லறை நாணயத்தையும் எடுத்து ஒரு வெள்ளை நிற பேப்பர், ஒரு ஒயிட் கலர் கோடு போடாத பேப்பர்ல அந்த பச்சை பயிரையும் சில்லறை நாணயத்தை கொட்டி அதை ஒரு சிறிய பொட்டலமா மடிக்கணும். இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட பீரோ லாக்கர் கல்லாப்பட்டியில வச்சுக்கலாம். ஒருவேளை அங்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறவங்க பூஜை அறையில விநாயகர் போட்டோ சிலைக்கு பக்கத்துலையும் பத்திரப்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. குறைந்தது 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அதுல இருக்கக்கூடிய பச்சை பயிறு வீணா போயிருந்தாலோ அதை அப்படியே எடுத்து காக்கை குருவிகளுக்கோ இல்ல தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது புதன்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி விரதம், அது சங்கடகர சதுர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல, வளர்பிறை சதுர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல, அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்து அந்த ₹1 நாணயத்தை, பழைய ₹1 நாணயத்தை அப்படியே வச்சுக்கலாம். அதை நீங்க வேற மாத்துங்கிற கட்டாயம் இல்லை. இது மாதிரி 2-3 மாதங்கள் செய்துக்கிட்டே வரும்போது கண்டிப்பா விநாயகர் பெருமானோட அருளும் புதன் பகவானோட அருளும் ஒரு சேர கிடைத்து ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். வாழ்க்கையில வளமான வாழ்க்கை அமைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.